இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹவு டு ப்ரே, நான் ஜெபிப்பது எப்படி? இந்த கேள்வி நமக்கு வாழ்க்கையில் அடிக்கடி வர கேள்வி மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வர கேள்வி தான். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஜெபத்தில் ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும்? நம்ம கேட்ட கேள்வியும் இதுதான். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட கேள்வி இதுதான். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், எப்படி நாங்கள் ஜெபிக்கணும்? இயேசு கிறிஸ்துவ ஒரு மாடல் ப்ரேயரை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது நம்முடைய சொந்த அனுபவத்தில் இருந்தோம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஜெபன்றது எப்படி இருக்கணும்? அநேக சமயத்தில் நம்ம ஜெபன்றது எப்படி இருக்கணுன்றது கூட அந்த அறிவு கூட நமக்கு தெளிவாக இல்லாமல் போகுது. ஜெபம் சொல்கிறது கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், ஃபெய்த் கன்ஃபெஷன். நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம். ஜெபோன்னு சொல்கிறது முதல்ல என்ன நினச்சோம்? ஜெபோன்னு யோசிக்கும்போது சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஜெபோனா நான் ஆண்டவரோட பேசுவதுன்னு நினச்சோம். இப்போ கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஆண்டவருக்குள்ளே நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய இல்லை, நான் பேசுறது மட்டும் இல்லை, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு நான் கேட்கணும். அது வேத வசனத்தை படிக்கும்போது சொல்லுவார், இல்லைன்னா என்கிட்ட அவருடைய ஆவியில் எனக்கு வெளிப்பாடு கொடுப்பார். அதனால் என்ன நினைக்க ஆரம்பித்தோம், ப்ரேயர்னு சொல்லும்போது இட் இஸ் கம்யூனிகேஷன், உரையாடுதல். நானும் பேசுகிறேன், ஆண்டவரும் பேசுகிறாரு. இந்த லெவலுக்கு வந்துட்டு அதோடு நம்ம நின்றுடுறோம். ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு லெவலில் போகும்போது இந்த ஜெபம்னு சொல்லுவது ரெண்டு பேரும் பேசுறது தான். விசுவாசம், தேவனை அறிந்து தேவன் சொல்லிய வார்த்தைகளை வைத்து, பிரச்சனையை வச்சு இல்லை, நம்ம சூழ்நிலையை வைத்தில்லை, அந்த சூழ்நிலைக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்து பேசுவது தான் பார்த்தோம். இது எப்போ வரும்? உறவு சரியாக இருக்கும்போது வரும். என்னுடைய அப்பா என்ன படைத்தவர் எனக்கு நல்லது தான் யோசிப்பார். எனக்கு எல்லாம் அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலை விளங்கலைனாலும், சற்று காலம் கடந்ததும் விளங்கும், இல்லை விளங்கலைனாலும் என்னுடைய தகப்பன் எனக்கு நல்லது தான் யோசித்திருப்பார். இந்த காரியங்களை நம்ம விளங்குவோம். அப்போ ஜெபம்னா என்ன? நான் ஆண்டவரோடு பேசணும். ஐ நீட் டு நோ ஹவு டு ஸ்பீக். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியணும். நமக்கு மனுஷர்கிட்ட பேசுகிறதுக்கே சரியாக தெரியல இல்லையா? அநேக சமயத்தில் யோசிக்கிறோம், ஐயோ நான் இப்படி பேசியிருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறோம். உறவு சரியாக இருக்கும்போது நம்ம எப்படி பேசுகிறோன்றதில் பெரிய தயக்கம் இருக்காது. அதனால தான் உறவின் அடிப்படையில் எழும்புகிற சம்பாஷணை. ஜெபம்ன்றது என்ன? உறவின் அடிப்படையில் எழும்புகிற சம்பாஷணை. இதில் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசவும் கற்றுக்கணும், அவர் பேசுகிறத நம்ம விளங்கவும் கற்றுக்கணும். அப்போ இந்த ஜெபத்தில் ரெண்டுமே இன்டர்லிங்க்டாக இருக்குது. நம்மளும் பேசுகிறோம், ஆண்டவரும் பேசுகிறாரு. நம்ம பேசுகிறத விளங்கிக்கவும், நம்ம பேசுகிறத சரியாக தெரிந்து கொள்கிறதுக்கும், ஆண்டவர் பேசுகிறது நமக்கு சரியாக விளங்கிறதுக்கும் உறவு இருக்கணும். அநேக சமயத்தில் நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அநேக வார்த்தைகளை வைத்து அவங்க எதையும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. உறவு நல்லா இருக்கும்போது, அந்த அன்பு நமக்குள்ளே நிறைவாக இருக்கும்போது அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னாலே நமக்கு விளங்கிடுது இல்லையா? இதை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு. எப்படி நமக்கு விளங்குது? அவங்கள நல்லா அறிஞ்சிருக்கிறோம். நம்ம உறவு கொள்வது, நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். உறவு நல்லா இருக்கிறப்போ அவங்க ரொம்ப விளக்கமாக எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நான் வர இதெல்லாம் எனக்கு வெய்யின்னு சொல்லும்போதே இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு விளங்குது. அதுபோல தான் ஜெபம். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது அநேக வசனிப்பினால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க ஜெபம் பண்ணும்போதுன்றார். அப்போனா நீண்ட ஜெபம் பண்ணுறது தப்பு அப்படி கிடையாது, வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுறது தப்பு அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவரை விளங்கி பேச வேண்டும். நம்ம பேச வேண்டிய லாங்குவேஜ், நம்முடைய மொழி என்ன தெரியுமா? விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனோடு சம்பாஷணை கொள்ளுகிறேன். அந்த சம்பாஷணை உறவின் அடிப்படையில் இருக்கிறது. இதுதான் ஜெபம். இது விளைக்கிறதுக்கு நமக்கு அதிக கடினம் இருக்குது. கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது
ஈனாக்கை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஈனாஸ் அண்ட் ஈனாக்கை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற ஜெபத்திலேருந்து இந்த ஆழமான கருத்துக்களை நம்ம விளங்கிக்கலாம். இப்போ ஈனாக்கை பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? அவர் விசுவாசம், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? விசுவாசம். அவர் தேவனோடு நடந்தார், தேவனோடு வாழ்ந்தார். அப்படின்னா அவர் விசுவாசத்தில் தேவனோடு இணைக்கப்பட்டவராய் இருந்தார். அவருடைய காலம் எப்படி இருந்தாலும் விசுவாசத்தின் மூலம் இருந்தார்னு பார்க்குறோம். அதனால் நம்ம ஜெபம்னு சொல்லுவது, நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் பேச கற்றுக்கணும். இது ஒரு அருமையான கருத்து, நீங்கள் விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் இருக்குது, சவால் நிறைந்த ஒரு காரியம் இருக்குது. அதை வைத்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோன்னா அந்த சவால் நிறைந்த காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ பேசுகிறதுக்கு முன்னாலேயே உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். அப்போனா ஆண்டவரே உமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் ஏன் ஜெபிக்கணும் யோசிக்கிறோம் இல்லையா. அப்போனா ஜெபம்னு சொல்லுவது நம்முடைய சூழ்நிலையை அவருக்கு விளக்கி காட்டுவதில்லை, நம்முடைய சூழ்நிலையிலே தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை உறவின் அடிப்படையில் விளங்கி கொண்டு அந்த விசுவாச வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இந்த கடினமான சூழ்நிலையில் நான் போயிட்டுருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இதை குறித்து நீர் இப்படியாய் எனக்கு சொல்லியிருக்கிறீர், உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்துருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? உம்மிடத்தில் சொல்கிறேன். என்னப்பா, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு செய்கிறேன்ட்டு நீங்கள் செய்யுங்க. இப்படி சொல்லுவது தான் ஜெபம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் கடைசியில் தான் அதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோவாவை பற்றி பார்க்குறோம். நோவா அந்த பேழை செய்கிறாரு, ஆண்டவர் சொல்லி அந்த பேழை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வராங்க, அதுக்கப்புறம் ஒரு தவறு நடக்குது. அப்போ அந்த 3 பிள்ளைகளுக்கும் அவர் எப்படி பேசுகிறாரு, தேவனிடத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, அது அவருடைய ஒரு ஜெபம். அதுதான் ஆண்டவரிடத்தோட உறவு கொண்டு அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை இறுதியில் பார்க்கலாம். ஏன்னா அதை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், எப்படி தன்னுடைய சொந்த மகன் செய்த தவறுக்காக மகனை சபிக்காமல் பேரனை சபித்து விடுகிறாரே, இது எப்படி இவர் இப்படி செய்யலாம்? இவ்வளவு உன்னதமான மனுஷனாச்சே இவர் நோவா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதனாச்சே நம்ம யோசிக்கலாம். அதன் விளக்கம் இன்றைக்கி நமக்கு விளங்கும். சரி, ஜெபம்ன்றதை என்னன்னு நம்ம பார்க்கும்போது, அதில் நம்ம மத்தேயு 7:7 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம எப்படி ஜெபிக்கணும் அதை தானே பார்த்துட்ருக்குறோம். இதில் 3 வார்த்தைங்களை பார்க்குறோம். ஆஸ்க், சீக் அண்ட் நாக். இந்த ஆஸ்க்ன்றதுலேயே இந்த 3 வார்த்தைங்களும் வந்துடுது. உங்களுக்கு தெரியும், ஏ ஃபார் ஆஸ்க், எஸ் ஃபார் சீக் அண்ட் கே ஃபார் நாக். அந்த முதல் வார்த்தையிலே எல்லாம் வந்துடுது. அதை நம்ம மனசில் வச்சுக்கிறது மிக எளிது. நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்கணும், அவரிடத்துல கேட்கணும். கேட்கறதுக்கு அடுத்தது நம்ம அதை தேடணும், தேடுறதுக்கு அடுத்தது தட்டணும். அப்போனா ஜெபத்தில் பல லெவல்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு பேசுவதில் பல லெவல்ஸ், பல லெவலுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, படிகள் இருக்கிறது. ஆழமாக 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 போகிற பல படிகள், பல லெவல்ஸ் இருக்குது. இப்போது நம்ம இது என்ன செய்கிறது விளங்கிக்கணும்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறதும் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிறதும் அடுத்தடுத்து ஒன்றா நடக்கிற காரியமாகவும் இருக்கும். சில வேளையில் தனிப்பட்ட வகையில் நடக்கிற காரியமாகவும் இருக்கும். அதனால் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசலாம், இல்லை நீ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நீ உன் வேலைகளை செய்யும்போதும் ஆண்டவர் பேசலாம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய பேசுகிற விதம் வித்தியாசமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம பேசுகிறது யார்கிட்ட? கிரியேட்டர் காட் கிட்ட. அந்த நம்மை சிருஷ்டித்த தேவன் ஆவியாக இருக்கிறார். அதனால் நம்ம பேசும்போது பிதா
நம்முடைய படைத்த தேவனிடத்தில் பேசுகிறோம். அந்த ஜெபத்துக்கு நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தகுதியை கொடுப்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்டுக்கொள்கிறோம். நம்மை ஜெபிப்பதற்கு அழகான பாட்டு கேட்டோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா இந்த ஜெபம்னு சொல்லும்போது பிரார்த்தனை என்பது உறவின் அடிப்படையில் தந்தையுடன் தொடர்பு கொள்ள விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது. இன்றைக்கி மத்தியானம் உட்காந்து யோசித்துட்டு இருந்தேன், தமிழில் எப்படி ஆண்டவரே பிரார்த்தனையை சொல்லலான்னு. பிரார்த்தனை என்பது இப்படி நீங்களும் ஒவ்வொன்றும் எழுதுங்க, உங்களுக்கு எப்படி விளங்குது ஜெபம். பிரார்த்தனை என்பது உறவின் அடிப்படையில் தந்தையுடன் தொடர்பு கொள்ள விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது. இந்த விசுவாச வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதுக்கு எனக்கு இருக்கிறது உறவின் அடிப்படை. உறவு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்டதும் ஐயோ இவங்க ஏதாவது யோசித்துக்குவாங்களோன்ட்டு கேட்டதோடு நிறுத்திட்டு போயிட மாட்டோம். உறவு இருக்கும்போது கேட்போம், கேட்டது இன்னும் நம்ம கரத்தில் வரலன்னா நம்ம தேடுவோம் அவர்களோட பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட. அடுத்தது தட்டுவோம். அப்போ என்ன செய்யும், நீ கேட்கும்போது ஆஸ்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7வது வசனத்தில் நீ கேட்குறது எப்படி இருக்கணும்னா விடாமல் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதனால தான் பல வார்த்தைகளை இதில் பயன்படுத்திருக்குது. நம்ம கேட்குற நம்முடைய ஜெபம் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒரு தைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஏதோ சாதாரண வகையில் என்ன ஆகுதுன்னா இந்த ஜெபத்தில் கேட்குற இதுலேயே நம்ம நின்றுடுறோம். இந்த கேட்குறதுலேயே 2 லெவல் இருக்குது. ஒன்று, நம்ம ஒரு மதத்தின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் ரிச்சுவல், தப்பு கிடையாது, நமக்கு நல்லதை சொல்லி கொடுக்க தான் மதம் இருக்கிறது. இந்த மத தலைவர்கள், நம்மளுடைய போதகர்கள், இல்லை பிஷப்பு, போப்பு, யார் பேர் சொன்னீங்கன்னாலும் அவங்க நமக்கு இப்படி ஜெபிக்கணுன்றதை ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுது, நாளடைவில் அது நம்ம வாயின் வார்த்தைகளாக மட்டும் இருக்கும்போது அது ஒரு ரிச்சுவலாக போயிடுது, ஒரு வழக்கமாக போயிடுது. அநேக சமயத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், காலையில் எந்திரிச்சதும் ஜெபிக்கிறோம், சாப்பாட்டுக்கு முந்தி ஜெபிக்கிறோம், பிள்ளைங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னால் ஜெபித்து அனுப்புகிறோம். அநேக சமயத்தில் இது ஒவ்வொன்றும் மிக 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 நல்லது. ஆனால் இது என்னவா மாறிடக்கூடாது. இட் ஷுட் நாட் பி அ ரிச்சுவல், இட் ஷுட் பிகம் அ ரிலேஷன்ஷிப். அதனால் இது ரிச்சுவலாக ஆகிடக்கூடாது. நம்ம எப்போ ரிச்சுவல் ஆகும் தெரியுங்களா, நம்ம வாய் என்ன சொல்லுதுன்றது நம்ம இருதயத்துக்கு தெரியாது. இருதயம்னா என்ன, நம்ம உள்ளான மனுஷன். நம்ம வாய் சொல்கிறதும் நம்ம இருதயத்தின் உள்ளான மனசில் ஆண்டவர் நமக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் உணர்வும் இருக்கும்போது இட் வில் நெவர் எவர் பிகம் ரிச்சுவல். நம்ம அநேக சமயத்தில் பிரசங்கம் பண்ணிடலாம், உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிற நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அநேக சமயத்தில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்ணும்போது அது நமக்கு எப்படி ஆகிடுது, ஒரு வேளை லேட்டாக எந்திரிச்சிட்டோம், இல்லை நம்ம எந்திரிக்கும் போதே நமக்கு இன்னும் சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜெபம் நான் பண்ணணுமே, இந்த ஜெபம் பண்ணலைன்னா என்ன ஆகும், இந்த நாள் எனக்கு சரிப்பட்டு வராதுன்ற அந்த எண்ணம் சரியானது. ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை என்ன ஆகிடுது, ரிச்சுவல் ஆகிடுது. இந்த ரிச்சுவலாக நம்ம ஆகும்போது ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வாயில் ஏதாவது வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருந்தோன்னா நம்ம மனம் என்ன செய்யும், பல இடத்துக்கு போகும். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போனா ஜெபம்னா என்ன, உன் இருதயமும் உன்னுடைய வாயும் ஒன்றா சேரணும். அதை தானே நம்ம படிக்கிறோம். ஒரு அருமையான வசனம் இருக்குது, ஆண்டவர் ஜெபத்தை நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எத்தனை தடவை சொல்லு வருதுங்க, நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள், 3 தடவை வருது. ரிப்பீட்டட்லி இட் இஸ் கம்மிங். நீ சொன்னது. அப்போ நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எது சொல்கிறோமோ நமக்கு தெரியும். நம்ம வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவனும்
மரணமும் இருக்கிறது. சொல்கிறாரு இல்லையா, ஞானி சாலமன் சொல்லியிருக்கிறாரு 18:21 நீதிமொழிகள். அப்போனா நம்முடைய வார்த்தை ஜெபத்தில் என்ன முக்கியம்? நான் பேசுவது முக்கியம். அடுத்தது தேவன் என்ன பேசுகிறாரோ முக்கியம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது நம்ம பேசுகிறத பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் சில வாரங்கள் கழித்து அவர் பேசுகிறத பார்ப்போம். அப்போ நான் பேசுகிறது மிக மிக முக்கியம். சொல்லுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அப்போனா நான் முதல் லெவல் எது? ஆஸ்க். இப்போ இந்த ஆஸ்கில் எது வருது? நான் சொல்கிறது வருது. அப்போ நான் சொல்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவர் நீ சொல்லு, நீ கேளு. நீ ஆஸ்க்னா கேள். எப்படி கேட்போம்? வார்த்தையின் மூலம் கேட்போம். நீ கேட்கறத நான் கொடுக்குறேன். ஆஸ்க் அண்ட் இட் ஷல் பி கிவன் அண்ட் யூ. அப்போ ஆண்டவர் நம்மடி கொடுக்குறாருனா ஏன் கொடுக்கல? என் சொல்லில் தப்பு இருக்கா? ஆண்டவரே என்னுடைய சொல்லு எனக்கு எப்படி இருக்குது? இதே தான் லூக்கா 11:9 நம்ம பார்க்குறோம். நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள். அப்போ சொல்கிற காரியம், ஆண்டவரிடத்தில் நான் பேசுகிற காரியத்தில் என்ன குறை இருக்கிறது? அதுக்கு அடுத்தது தான் நான் எதுக்கு போகிறேன்? தேடுறதுக்கு போக போகிறேன், நாட் பண்ண போகிறேன். அப்போனா நம்முடைய ஜெபத்தில் நான் தொடர்ந்து இதை பற்றி உங்களுக்கு பேசுவேன். நம்முடைய ஜெபத்தில் எது முக்கியமாக இருக்குதுன்னா ரிலேஷன்ஷிப் பேஸ்டு மவுத். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா உறவின் அடிப்படையில் எழுகிற வார்த்தையாக இருக்கணும். உறவின் அடிப்படையில் எழுகிற வார்த்தை சில வேளையில் சில ஜெபங்களை கேட்கும்போது மிக வருத்தமாக இருக்குது. மனுஷராகிய நமக்கே வருத்தமாக இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய குறித்து அறிவு இல்லாமல், ஆண்டவர் யார் என்ற சரியாக அறிந்து கொள்ளாமல், அவரோட உறவு கொள்ளாமல் என்ன செய்கிறோம்? வாயில் வந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிடுறோம். நம்ம சோதித்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவரே உறவின் அடிப்படையில் என் வாய் என்ன செய்யணும்? பேசணும். அடுத்தது பாருங்கள், நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? வாய் எதில் இருக்கணும்? பேஸ்ட் ஆன் மை ரிலேஷன்ஷிப் தான் நான் பேசணும். என்னுடைய ஃபெய்த் எங்கே இருக்கணும்? என்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையானது வரும் பாருங்கள். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்போது இருதயத்தில் விசுவாசம் இருக்கும், ஆனால் அது சந்தேகத்தோடு இருக்கும். எப்போ சந்தேகத்தோடு இருக்கும்னா உறவு சரியாக இல்லைனா, என் தேவன் யார் என்ற அறிவு எனக்கு இல்லைனா. அநேகர் பேசுகிறத கேட்டிருப்போம். சர்வ வல்லவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர், தேவன் நல்லவர், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவரால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ? இதெல்லாம் பல காரியங்கள் நமக்கு தெரியும், அறிவின் அடிப்படையில் தெரியும். இருதயத்தின் ஆழத்தில் உறவின் அடிப்படையில் இந்த வார்த்தைகள் உனக்கு பதிஞ்சிருந்தா நம்ம இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பேச ஆரம்பிக்கும். அப்போனா உறவு எங்கே தெரியணும்? நம்ம இருதயத்தில் தெரியணும். இருதயத்தின் ஆழத்தில் தேவனோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் ஜெபம் எழும் என்றால் அந்த ஜெபம் எப்படி இருக்காது? இட் வில் நாட் பி a ritual prayer and it will not be a ரிப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் ப்ரேயர். அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தேர் வில் நாட் பி எனி ரெப்பிட்டேஷன். சும்மா நம்ம சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அநேகருடைய ஜெபத்தில் நான் பார்க்கும்போது தங்களுடைய கஷ்டம் என்னன்றதை ஆண்டவருக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. உன் கஷ்டம் என்னன்னு சொல்கிறதோட, ஆண்டவரே என்னுடைய பாடு இப்படி இருக்குது, அது சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் சொன்னால் உங்கள் மனசுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவரே இந்த பாடுக்காக நீர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறீரே, நீங்கள் செய்து பாருங்கள். அன்னைக்கு ஒரு சகோதரி என்னிடத்துல ஜெபத்துக்காக கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த இதை வச்சு அந்த ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் ஒரு நீர்க்கால்களை போயிருக்கிறது, அதை எந்த பக்கமும் அவர் திருப்ப முடியும். போன வாரத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அவங்க ஜெபித்த ஜெபம் அந்த பிரச்சனை திரும்பி எங்கே போச்சுன்னே தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம பிரச்சனையை சொல்கிறத விட பிரச்சனைக்கு ஏற்ற சுகவீனமாக இருக்கிறோமா,
பலவீனமாக இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய வியாதியை சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, உம்முடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே. பேதுருவில் வாசிக்கிறேன், முடிந்து விட்டதாக சொன்னீரே. அந்த நிருபத்தில் அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்க கண்டோம். பண விஷயமா எந்த விதமான பிரச்சனைனாலும் ஆண்டவர் அதற்கு ஒரு வாக்கு தத்தம் வைத்திருக்கிறார். வேதாகமம் முழுவதிலும் வைத்திருக்கிறார். அதனால நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? உறவின் அடிப்படையில் காணப்பட வேண்டும். அடுத்தது அதை தொடர்ந்து நம்ம வாயில் வர வார்த்தைகள் உறவின் அடிப்படையில் இருக்கணும். இந்த உறவின் அடிப்படையில் நம்ம இருதயம் இருந்தாலும், இருதயம் நிறைவு இருந்தாலும், உறவின் அடிப்படையில் நம்ம வாயின் வார்த்தைகள் வந்தாலும், நாம் பேசுகிற லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜ் தான். இட்ஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ், தட் இஸ் ஃபெய்த் லாங்குவேஜ். அந்த விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை வேண்டாத வார்த்தைகள் உங்களுக்கு வாயில் வந்தால் கூட தயவு செய்து அதை சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை வெளியே சொல்ல வேண்டாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கும்போது என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாத ஒரு அறை வீட்டுக்குள்ளே போய் வேண்டாத வார்த்தைகளை நீ பேச வேண்டாம். நீ பேசுகிற வார்த்தைகள் 7:6 படித்து பாருங்கள். மத்தேயு 7:6. அதுக்கப்புறம் உனக்கு உன் தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆஸ்க்குன்றதுலேயே நம்ம என்ன செஞ்சிடறோம்? தப்பு பண்ணிடுறோம். கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது. நம்ம யார்கிட்ட கேட்போம்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்போம். ஆனால் இந்த கேட்கிறது எப்படி இருக்கணும்? உன் இருதயத்தில் ஆண்டவரோடு ஆவியோடு இணைந்து ஆவியின் பாஷையில் பேசணும். அந்த ஆவிக்குரிய பாஷை நமக்கு தெரியும் இல்லையா? நான் பேசுகிறது இந்த பல பாஷையில் பேசுகிறத மட்டும் சொல்லலை, அந்நிய பாஷையில் பேசலாம். ஒருவேளை விசுவாசம் குறையுது, ஆண்டவருடைய உறவு உங்களுக்கு குறையுதுன்னா அதை நிறைவு செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அதனால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் ஜெபிக்கும்போது இருதயத்தில் ஆண்டவரோடு உறவு கொள்வது நமக்கு கான்ஷியஸாக இருப்போம். நம்ம வாயில் வர வார்த்தைகள் நம்ம கான்ஷியஸாக இருப்போம். என்ன சொல்கிறோன்றது உணர்வு நமக்கு இருக்கும். ஏன்னா உறவின் அடிப்படையில் வார்த்தைகள் எழும்புகிறது. இந்த ரெண்டும் நம்ம செஞ்சுட்டு, அதனால் செய்யும்போது இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு தான் முதல் லெவலில் நம்ம சொல்கிறோம் இல்லை, ப்ரேயர்னு சொல்லும்போது ஏதோ காலையில் எந்திரிச்சதும் ஒரு ஹேபிட்டாக இருந்ததுன்னா அந்த ஹேபிட்டை ஒரு ரிச்சுவலாக மாற்றிடாதீங்க. அந்த ஹேபிட் நல்லது, ஆனால் அது என்னவா இருக்கக்கூடாது? ரிச்சுவலாகவும் இருக்கக்கூடாது, ரெப்பிட்டிஷனாகவும் இருக்கக்கூடாது. பட் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். இதில் நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் முதல் லெவல். இந்த முதல் லெவல் ஆஸ்க் அண்ட் இந்த முதல் லெவல்லையே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நின்றுடுறோம். அநேக சமயத்தில் இங்கேயே நம்ம நிற்கும்போது என்ன செய்யுது? அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்ய முடியல, மூவ் பண்ணி ஜெபத்தில் போக முடியல. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த 2 லெவல்லையே இன்னும் நான் நின்றுட்டு இருந்தா நான் அடுத்த லெவலுக்கு போகணும். ஆண்டவரே, அடுத்த லெவலில் போகும்போது என்ன நடக்கும்னா, நீ ஜெபிக்கும்போது உன்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியை என்ன செஞ்சிடும்? ஒன்றாய் இணைந்து விடும். இது ரெண்டும் ஒன்றாய் இணையும் போது நம்ம தாவீது ராஜா சொல்கிறாரு பாருங்க, 27வது சங்கீதத்தில், ஆண்டவரே நான் உன்னை தேடுறேன்ப்பா. ஐ எம் நாட் லுக்கிங் அட் த ப்ரெசன்ஸ் வாட் ஐ ரிசீவ் ஃப்ரம் யூ, பட் ஐ எம் லுக்கிங் அட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஏதோ ப்ரெசன்ட்டு ஆண்டவர் கையில் இருந்து கிடைக்குன்றதை நான் பார்க்கறதில்ல. இப்போ எதுக்கு நான் போயிடுறேன்? அடுத்த லெவலுக்கு போயிட்டு உம்முடைய சமூகம், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குதா? கம்யூனிகேஷன் எதுக்கு நேராக நம்மளை நடத்தணும்னா, இட் ஷுட் லீட் அஸ் டு கம்யூனியன் வித் காட். ஆண்டவரோடு இணையணும். அதனால தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஹோலி கம்யூனியன்றோம். எதுக்கு எடுக்கிறோம்? ஆண்டவரே உம்முடைய மரணத்தை, உம்முடைய உயிர்த்தெழுதலை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, அவரோட கம்யூன் பண்ண கற்றுக்கணும். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம சில வேளையில் நமக்கு எது உதவியாக இருக்குதுன்னா, ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராமிசஸை வச்சு ஃபெய்த்தில் நம்ம ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறோம் பாருங்கள்.
அதோடு நிறுத்தாதீங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. அந்த லெவல் தான் என்ன நடக்கும்னா, அந்த லெவலுக்கு நம்ம போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தை உணர்வோம். நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கணும்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தை உணர முடியும். கண்ணில் இருந்து கண்ணீர் வடியெல்லாம், உடல் சிலுக்கிறது போல இருக்கும். இல்லைன்னா ஆண்டவரோடு அந்த பாடல்களை பாடும்போது இனம் புரியாத ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தில் அப்படியே வந்து தங்குற மாதிரி இருக்கும். உண்மைதான், நம்மளுடைய சேலஞ்சஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சமாதானம் நமக்குள்ளே வந்து அப்படியே தங்குற மாதிரி இருக்கும். இது பல வகையில், சில வேளையில் நமக்கு என்ன நடக்கும், கேட்டுகிட்டே இருக்கிறோம், அமைதலாக இருக்கும்போது எண்ணம் எங்கேயாவது போகுது இப்படி நினச்சிங்கன்னா, நான் என்ன செய்வேன், சில பாடல்களை வச்சுருக்கிறேன். அந்த பாடல்களை பாடும்போது ஆண்டவரே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை என்னுடைய வாயில் அறிக்கையிடுவேன். இன்னொன்று கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. வேத புத்தகத்தை திறந்து அன்னைக்கு வாசிக்கிற பகுதியில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். இதெல்லாம் செய்யும்போது we will feel the presence of our God more than waiting for the present from God. presentனா ஏதோ வெகுமதி கிடைக்குமா, இதை கேட்டனே அதை கேட்டனே கிடைக்குமான்னு யோசிக்கிறத விட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து அப்படியே பாடல்களை பாடும்போது, சில வேத வசனங்களை எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை வாசித்து அதை தியானிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுமா, ஆண்டவரோடு இணைந்து வாழ முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்படி இருக்கும்போது இவருடைய வயதில் கடைசியாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம், அதை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒருத்தருடைய வாழ்க்கை, யாரை பார்க்க போகிறோம், நம்ம நோவாவுடைய ஜெபம். இந்த நோவாவுடைய ஜெபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நோவா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் நோவா யார், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் நோவாவை பற்றி பார்க்குறோம். ஹீ இஸ் அ ரைச்சஸ் மேனுன்னு பார்க்குறோம், ஹீ இஸ் பிளேம்லெஸ்ன்னு பார்க்குறோம், அண்ட் ஹீ லிவ்ட் வித் காட். ஒரு அருமையான ஈனோ காட்டம் இல்லையா, ஹீ லிவ்ட் வித் காட். ஆண்டவரோடு சஞ்சரித்தார். சஞ்சரிக்கிறதுனா என்னன்னா, ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். அந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறாரு. இவர் ரைச்சஸாக இருக்கிறாரு, நீதி உள்ள மனுஷனாக இருக்கிறாரு. அவர் மேலே ஒரு குறையும் இல்லை. இதுலேயும் முக்கியம் என்னென்னா, அவர் வாழ்ந்த காலம் வந்து மிக மோசமாக இருந்தது. இந்த காலத்தில் நோவா இப்படி இருக்கிறாரு. இப்போ பேழையில் அவங்க போகிறாங்க, ஷேம், காம் அண்ட் ஜாபெத் இவங்க எல்லாரும் போகிறாங்க. அவரோட கூட அவங்க மனைவிங்க நமக்கு தெரியும் எல்லாம், நோவாவுடைய மனைவி, அப்புறம் இந்த 3 பேர் இவங்க மனைவி, 8 பேர் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஒரு தவறான காரியம் நடக்குது. இதெல்லாம் முடியும் போது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் வாசித்து பாருங்கள் 9வது அதிகாரத்தில். இதெல்லாம் முடிந்த பிற்பாடு இவர் பேச ஆரம்பிக்கிறார். யார், நம்ம நோவா. பேசும்போது ஹி பிளெஸஸ் ஹிஸ் சன். எங்கே படிக்கிறோம் நம்ம, 9, 25, 26, 27 வாசித்து பாருங்கள். அவங்க மகன்கள் 2 பேரை பிளெஸ் பண்ணுறாரு. ஒருவரை கேர்ஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அவர் கேர்ஸ் பண்ணுறது கூட 25வது வசனத்தில் ஹாமன் படிக்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில். அந்த கேனன், CANAAN, இது வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை குடிக்கிறது இல்லை, இவருடைய பேர். அவரை கேர்ஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே, ஜெபத்தில் ஆழத்தில் போகும்போது நாங்கள் உம்மோடு உறவு கொள்ளும்போது எப்படி ஒரு சாபம் வாயில் வரும் ஆண்டவரே, அந்த சாபமும் யார் தப்பு செஞ்சாரோ அவருக்கு வரல, தப்பு செய்யாத இனி பிறந்து வரப்போகிற அவனுடைய குமாரனுக்கு வருகிறது. இது எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஜெபம் என்ன தெரியுமா, இந்த இடத்துல இதை வாசித்து பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அவர் செய்கிற அவர் பேசுகிறது, ஆண்டவர் கூட பேசி இவங்க மக்களை ஆசீர்வதிக்கிறதும் இந்த சாபமும், இட் வாஸ் நாட் அ ப்ரேயர், இட் வாஸ் அ ப்ராஃபஸி. அப்போனா என்ன தெரியுது, நீ ஆண்டவரோடு உறவு கொள்ளும்போது ஆண்டவர் உனக்கு பல வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் தான்
இவர் நோவா பேசுகிறாரே தவிர அவர் அந்த நிமிஷத்தில் அவருடைய மனுஷிகமாக அவர் பேசவில்லை. அப்போனா இது உண்மையாக நடந்துதான் நீங்கள் வாசித்து பார்க்க கேட்பீங்கன்னா ஜாஷுவா புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஜாஷுவாவில் இதை பார்ப்போம். நான் வசனத்தை கொடுக்குற நேரம் இல்லாதபடி ஜாஷுவா 9:27, யோசுவா 9:27, யோசுவா 17:12-13 வரைக்கும், யோசுவா 17, 17, 12-13. இப்போ யோசுவா காலத்தில் நடக்க போகிறது யாருக்கு தெரியுது? நோவாவுக்கு தெரியுது. அதை தான் அவர் சொல்கிறார தவிர அவர் என்ன செய்யலை, அவர் வாயிலிருந்து சாபம் வரல. அப்போனா என்ன நடக்குது? ஜெபிக்கும்போது உனக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. அதுதான் தேவனுடைய ப்ரெசன்ஸில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு. இப்போ நம்ம ஜெபத்தில் பார்க்கும்போது ஆஸ்க் என்ற அந்த கேளுங்கள் என்ற லெவலோடு தான் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். அதுக்கு அடுத்த லெவல் ஜெபத்தில் போகிறது நம்ம தொடர்ந்து வருகிற வாரங்களில் பார்க்கலாம். என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், நானும் என் வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுறேன். ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரிடத்தில் ஒரு ரிப்பெட்டிட்டிவாக வார்த்தைகளை சொல்லுவது இல்லை, ஒரு ரிச்சுவலாக பண்ணுறது இல்லை. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் அடியில் நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். மற்றவர்கள் மூலமாக இல்லை, நமக்கு கொடுப்பார், மற்றவர்களை குறித்தும் கொடுப்பார். அதனால் ஜெபத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு கட்டத்துக்கு போக முயற்சி செய்து பாருங்கள். ஜெபத்தை வாயில் சொல்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. விசுவாச வார்த்தை இருதயத்தில் உறவு கொண்டு பேசுகிறதோடு நிறுத்திடாதீங்க. அடுத்த லெவலுக்கு போய் ஆண்டவருடைய பிரசன்ஸை, ஆண்டவருடைய சமூகத்தை நம்மளால் உணர முடியுதா? பாட்டு பாடலாம், ஆண்டவரிடத்தில் அமைதலாக மனசை வச்சு பேசலாம். இல்லை மனம் இங்கே அங்கே போதுன்னா வேத வாக்கு தத்தங்களின் வசனங்களை வச்சு அப்பா நீங்கள் இப்படிப்பட்டவரான்ட்டு ஆண்டவர்கிட்ட பேசலாம். இப்படி பேசும்போது கிராமர் எல்லாம் எடுத்துருங்க. எல்லா கிராமரையும் எடுத்துட்டு ஆண்டவருடைய சாதாரண பாஷையில் ஆண்டவரோட பேசுங்க. இது ஒரு உன்னதமான லெவல். அப்போ அடுத்து எந்த லெவலுக்கு போகலான்னு நம்ம பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே,